السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي على அளவற்ற அருளாளனும் நிகழ்கிற அல்லாஹ்வின் திருப்பெயரால் துதிக்கிறேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் தபூக்குடைய யுத்தத்தை பற்றி பார்த்துருக்கோம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு யுத்தம் செய்யாமலேயே ஒரு ரத்த சட்டு கூட ஓடாமல் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம், ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செய்த ஹஜ், முதல் மற்றும் கடைசியான ஹஜ் இதுதான். இந்த ஹஜ் நடப்பதற்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக கொண்டு ஒரு கூட்டத்தை அமீராக இந்த ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க. அனுப்பிட்டு என்ன சொல்றாங்க, இந்த ஒரு ஹஜ்ஜில் இந்த ஹஜ்ஜுக்கான ஒரு முக்கியமான உத்தேசம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வருடத்திலிருந்து எந்த ஒரு காபிரும் ஹஜ்ஜுன்றதை செய்யக்கூடாது. இந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், 9வது ஹிஜ்ரி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி என்னவாகுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக போட்டு அனுப்பி விடுறாங்க. அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, இந்த வருடத்திலிருந்து எந்த ஒரு காஃபிரும் ஹஜ் செய்ய வரக்கூடாது. அதற்கு பின்னாடி இந்த ஹரம் ஷரீஃப்ல எந்த ஒரு உடன்படிக்கையும் இனிமே கிடையாது. அதாவது யஹூதிகளாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த உடன்படிக்கைக்கும் உள்பட்டு இருக்க மாட்டார்கள். 4 மாதம் தவறை கொடுக்கப்பட்டு என்ன பண்ண வேண்டும், முஸ்லிம்கள் எல்லாரும் இந்த மக்காவை விட்டு போயிடும். அதாவது யஹூதிகளும் முஸ்லிம்களும் என்ன வரணும், இந்த மதீனா மக்காவை விட்டு வெளியே போயிடும். யார் இருக்கிறாங்க, முஷ்ரிக்குகள் மற்றும் யஹூதிகள் இருக்கவே கூடாது. இந்த ஹஜ்ஜுடைய ஒரு முக்கிய நோக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இதை நம்மளுக்கு சூரா தௌபால நம்மளுக்கு எடுத்துக்காட்டணும். அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா நடைபெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது ஹிஜ்ரி என்ன சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரம் முடிஞ்சிருச்சு. இஸ்லாம் என்பது முழுமை அடைந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்னலாம் வேலைகள் கொடுக்கப்பட்டதோ அவைகள் எல்லாமே முழுமை அடைஞ்சிருச்சு. இஸ்லாம் என்பது பூர்த்தியாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் போய் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாங்க, இந்த வருடம் நீங்க என்னை பார்க்குறீங்க, நீங்க திரும்பி வரும்போது நான் இந்த மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ நான் இருக்க மாட்டேன். நீங்கள் என்னை பார்க்க முடியாது. மதீனாவில் மஸ்ஜிதை நபவியை பார்க்கலாம், காபாவை பார்க்கலாம், ஆனால் ரசூலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி வருவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தாடிகள் கூட நனையும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இது பண்றாங்க. அதற்கு பின்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் அழைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு சேர்க்கிறது. எல்லாருடைய கோத்திரங்களும் எல்லா நபர்களும் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சேர்ந்து நாங்கள் ஹஜ் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு நியத்து இருக்காங்க. நியத்துக்கு பின்னாடி எல்லாரும் ஹஜ்க்கு வர்றாங்க. அது 10ஆம் ஹிஜ்ரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைதியை மட்டும் கட்டிக்கிட்டு நேரா ஒரு துண்டை மட்டும் போத்திக்கிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. சுல்ஹுலைஃபாவுடைய அந்த இடத்துக்கு போறாங்க. போன பின்னாடி அந்த அஸ்ருடைய 2 ரக்காத்துக்கு தொழுவாங்க. அதற்கு பின்னாடி அதே இடத்துல இரவு தங்குறாங்க. தங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஹுத்பான்றது கொடுக்குறாங்க. ஹுத்பான்றது எப்படி, எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நான் பிரிவதற்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் இருக்குதோ அதற்கு பொறுப்பாக, அதற்கு ஒரு சாட்சியாக மக்களை நிப்பாட்ட வேண்டும்.
நான் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சேனா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சாட்சியா நிப்பாடணும். அதற்கு என்ன பண்ணணும்? ஒரு மஜ்லிஸ்ன்றது தேவை, மக்களை சேர்ப்பதுன்றது தேவை. இந்த ஹஜ் என்பது ஆடக்கூடியதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ் எதற்காக வேண்டி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை சாட்சியாக நிப்பாட்டுவதற்காக வேண்டி. நான் ஒழுங்காக உங்ககிட்ட வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சேர்த்தானா இல்லையா அப்படின்னு மக்களை சாட்சியாக நிப்பாட்டுவதற்காக வேண்டிதான் இந்த ஹஜ். அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லிகு அன்னி ஷாஹிதுல் காயிப். இங்க வந்தவங்க இல்லாதவர்கள்ட்ட போய் சொல்லுங்க. என்னது இன்னைக்கு என்னென்னலாம் நான் சொல்றேனோ அதை வந்து இல்லாதவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு ஆயத்தாவது, அதாவது ஒரு எழுத்தாவது, அதாவது ஒரு ஹதீஸாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து பிறருக்கு எத்தி வச்சிருங்க. அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க? அலைக்கும் அன்ஃபுஸக்கும் ஹராம் அலைக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் ஹராம் செய்யப்பட்டீர்கள். அதாவது ஒரு முஸ்லிமுடைய சால் என்பது, அவனுடைய இஸ்ஸத் என்பது, அவனுடைய பணம் என்பது ஒரு முஸ்லிம் மீது எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால், வஃபீ பலதிக்கும் ஹாதா வஃபீ யௌமிக்கும் ஹாதா வஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இன்றைய தினம் இந்த உங்களுடைய ஊரு எப்படி ஹராம் செய்யப்பட்டதோ, அதாவது ஹராம் ஷரீஃப் எப்படி ஹராம் செய்யப்பட்டதோ உங்கள் மீது, இன்றைய இந்த மக்கா என்பது எப்படி வேட்டையாட ஹராம் செய்யப்பட்டதோ, இந்த நாள் என்பது உங்களுக்கு எப்படி ஹராம் செய்யப்பட்டதோ, அது மாதிரியே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய மரியாதையுடன், உங்களுடைய சகோதரனுடைய மரியாதையை நீங்கள் விளையாடக்கூடாது, அவருடைய உயிருடன் நீங்கள் விளையாடக்கூடாது, அவருடைய பணத்துடன் நீங்கள் விளையாடக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஹராம் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூட நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. மூட நம்பிக்கை கிடையாது, ஜோதிஷியம் கிடையாது, பால் பார்க்கிறது, அதாவது நல்லது கெட்டது பார்ப்பது கிடையாது. இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு இவைகள் எல்லாமே வந்து தடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தருணத்துல சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி கொலைக்கு பரிகாரம், இதுக்கு முன்னாடி எத்தனை எல்லாம் கொலைகள் வச்சோம், இந்த நாள் வந்து நான் என்ன பண்றேன், அந்த கொலைகள் எல்லாத்துக்கும் பரிகாரத்தை இல்லாம ஆக்கிடுறேன். இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பரிகாரம் இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் பரிகாரம் இல்லை. அதுக்கு பின்னாடி வட்டி என்பது ஹராமாக்கப்பட்டது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னெல்லாம் தவறுகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து வட்டி ரூபத்தில் எடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க. எல்லாம் யாரெல்லாம் வட்டி விட்டு வெளியில வரவழைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வட்டியை இல்லாம நான் ஆக்கிடுவேன். அதுக்கு பின்னாடி பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிகளின் மீது உங்களுக்கு ஹக் என்பது இருக்குது, அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகளை நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல உடையை கொடுத்துங்கள், அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுங்கள், அவர்கள் மீது கையேந்தாதீர்கள், அதாவது அவங்களை அடிக்காதீர்கள் தேவைப்பட்டாரே தவிர, அதாவது அவங்க வந்து வரம்பு மீறி போறப்போ அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான சின்ன ஒரு அடி அடிக்கலாமே தவிர அவங்க வந்து கொடுமை என்பது நடத்தக்கூடாது. அதுவும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன குச்சியை கொண்டு ஒரு தடவை அடிச்சாலே அவங்களுக்கு வந்து அதிகமானது, அதாவது இத்தனை குச்சி வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து இப்படி அடிச்சு எவ்வளவு வரைக்கும் போகுது, அந்த அளவுக்கு தான் அவங்களை வந்து அடிக்கணும். அதுவும் எப்போ அவங்க கை மீறி போறப்போ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து பெண்கள் மேல கை என்பது தூக்க வேண்டும். நான் வந்து உங்ககிட்ட 2 விஷயங்களை முன்னெடுக்க போறேன், அந்த 2ஐயும் வந்து நீங்க எப்படிங்க உங்களுடைய பற்களால் கட்டியாக பிடிச்சுக்கோங்க, பற்களால் கட்டியாக பிடிச்சுக்கோங்க. அந்த 2 என்னது? குர்ஆன் மற்றும் ஹதீஸ். இந்த 2ஐயும் வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த நேரத்திலையும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாங்க, என்னது? நான் தான் இறுதி நபி, என்னை தவிர வேறு நபி கிடையாது. அஹாதுன் நபிய்யின் லா நபிய்ய பஅதா, அதாவது நான் தான் இறுதி நபி, நான் வந்து எல்லா நபிமார்களுக்கும் கடைசியானவன், எனக்கு பின்னாடி எந்த ஒரு நபியும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நீங்கள் தொழுகை விஷயத்திலும், ஸகாத் விஷயத்திலும், நோன்பு விஷயத்திலும் மற்றும் ஹஜ் விஷயத்திலும் என்ன நீங்க மனசு வச்சு செய்யுங்க, எதை வந்து விரும்பாத செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் வந்து நிர்பந்தப்படுத்துறது கிடையாது. நீங்க தொழுதுதான் ஆக வேண்டும், ஆனால் வந்து நீங்கள் நோன்பு வச்சுதான் ஆக வேண்டும், ஆனால் அதையும் நீங்கள் இஷ்டப்பட்டுதான் செய்ய வேண்டும். நீங்கள் ஹஜ் செஞ்சுதான் ஆக வேண்டும், ஆனால் அதையும் உங்களுடைய மனப்பூர்வமாக தான் செய்ய வேண்டும். அதற்கு பின்னாடி நீங்கள் ஸகாத் கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் நீங்க செய்யுங்க. ஏன்னு சொன்னா இந்த இஸ்லாத்துடைய அந்த கட்டமைப்பில் ஸகாத் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இது.
ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய அந்த ஜகாத்தை ஒழுங்காக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டிலையும் எந்த நாட்டிலையும் சரி ஏழை என்பதை இல்லாமல் போயிடுவான். ஏழை என்பதை இல்லாமல் போயிடுவான். அந்த அளவுக்கு வந்து ஜகாத் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு பின்னாடி சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, என்னடி நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அதாவது நான் செய்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அல்ல எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, ஒருவனாக நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து பூர்த்தியா செஞ்சுட்டீங்க, உங்களுடைய வேலையை பூர்த்தியாக செஞ்சுட்டீங்க. அந்த ஒரு மஜ்லிஸ்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி ஹஜ், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அங்க புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச பின்னாடி எல்லாரும் அவங்க எல்லாம் பொறுமாதான் சொன்னாங்க, நீங்க வந்து உங்களுடைய கடமைகளை முழுமையாக செஞ்சீங்க, ஒரு விஷயத்தை கூட நீங்க விட்டு விடல, அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட சேர்த்துறீங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குறாங்க மேல, அல்லாஹு அஷ்ஹது அல்லாஹு அஷ்ஹது அல்லாஹு அஷ்ஹது மூணு தடவை சொல்றாங்க. என்னடி அல்லாஹ் நீயே சாட்சியாக இருக்கிறாய், நான் செய்த எல்லா விஷயங்களையும் வந்து மக்களை ஒத்துக்கிட்டாங்க, மக்கள் தான் சாட்சி அப்படின்னு மக்கள் மேல வந்து சாட்சியை கூறுறாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான், اليوم أكملت لكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் இந்த முஸ்லிம் இஸ்லாம் என்பது முழுமையாகிவிட்டது. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சனோ அது எல்லாமே முழுமையாகிடுச்சு. அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த இஸ்லாமுடைய நிஅமத் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுத்து விட்டேன். வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா, இந்த இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குத்பாவை முடிச்சிட்டு மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போய் ஹஜ்ஜை முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்டு திரும்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய வீடான மதீனாவுக்கு திரும்ப வந்துடுறாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நாள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்களில் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க வந்து எப்படிலாம் வந்து சக்கரத்துடைய வேதனையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாளைக்கு வரக்கூடிய மேலும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்றால் இந்த சீரத் நபி நம்ம என்ன எல்லாம் கேட்கிறோம் அவைகளை எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முழுமையாக பயன்படுத்தி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி வருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.